காவேரி விஜய் வந்து நாளைக்கு எங்கே கூட்டின்னு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி பேசிகிட்டே வராங்க. அடுத்து வந்து ஒரு ரோட்டு கடை இருக்குது. அந்த ரோட்டு கடையில் 2 பேருமே சாப்பிட்றாங்க. ரொம்ப சந்தோஷமாக பேசி சிரிச்சுக்கிறாங்க. அடுத்து இங்கே என்ன பண்ணுறாங்க, விஜய் வந்து வீட்டில் எல்லார்கிட்டையுமே ரொம்ப சந்தோஷமாக இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறாரு. காவேரி இங்கே பேசுகிறாங்க. 2 பேரும் சீக்கிரமாக ஒன்றா சேர்ந்து வாழ்ந்தா அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து நிம்மதி அடைகிறாங்க. எங்கே வந்து விஜயும் காவேரியும் காரில் வந்துகிட்டே இருக்காங்க மறுநாள். அப்போ வந்து விஜய் கிட்ட காவேரி கேட்குறாங்க, நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கே போகிறோன்னு சொல்கிறது சஸ்பென்ஸு, ரொம்ப சஸ்பென்ஸான ஒரு இடத்துக்கு தான் நம்ம போகிறோம். அந்த இடத்த பார்த்தா உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னோடனே, இடத்த பிடிக்குமோ இல்லையோ உங்களை பிடிக்குமா அப்படின்னு கேட்டோன்னே, கண்டிப்பாக பிடிக்கும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. பார்த்தா அந்த இடத்த காவேரி முன்னாடியே பார்த்த மாதிரி இருக்குது. அது விஜயோட வீட்டுக்கு அந்த இடத்துக்கு கூட்டின்னு போகிறாங்க. அங்கே பார்த்து காவேரி பயங்கரமாக முதல்ல அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து வந்து ஒவ்வொரு விஷயமா பார்க்க காவேரிக்கு எல்லா விஷயமும் தோண ஆரம்பிக்குது. பழைய நினைவுகள் எல்லாம் வர ஆரம்பிக்குது. அப்படியே காவேரி வந்து மயங்கி விழுறாங்க. ஹாஸ்பிட்டலில் விஜய் வந்து சேர்க்குறாரு. அப்போ காவேரிக்கு எல்லா நினைவுகளும் திரும்பி வருது. இந்த மாதிரி விஜய் கூட வாழ்ந்த நாட்கள் எல்லாமே ஒன்று ஒன்றா ரிமெம்பரில் வந்துகிட்டே இருக்குது. அப்போ காவேரி என்ன பண்ணுறாங்க, எனக்கு என்ன நடந்தது சொல்லுங்கள், எனக்கும் இவருக்கும் என்ன சம்மந்தம், ஏன் அந்த வீட்டுக்கு போனால் இப்படி ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொரு விஷயமா காவேரிக்கு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே. அப்போ வந்து இந்த டாக்டர் சொல்கிறாரு, அவங்களுக்கு வந்து இப்போது முழு நினைவு வர ஆரம்பிச்சிச்சு, நீங்களாம் போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, அடுத்து வந்து காவேரி எல்லோரும் போய் பார்க்குறாங்க. காவேரி வந்து கதறி அழுதுட்ருக்காங்க. அதை பார்த்து விஜய் வந்து, ஏன் இப்படி இல்லை, ஏன் இப்படி அழற காவேரி அப்படின்னோடனே, ஏன் என்கிட்ட எல்லோரும் மறைச்சிங்க, ஏன்கிட்ட சொல்லலை அப்படி சொல்லிட்டு அழறாங்க. நீங்கள் தான் என் புருஷன்னு சொல்லியிருந்தீங்கன்னா நான் கண்டிப்பாக ஏற்றுட்டு இருந்திருப்பேன், ஏமா இப்படி பண்ணேன், இல்லடி டாக்டர் தான் உனக்கு அதிர்ச்சி தர விஷயம் எதுவும் சொல்லக்கூடாதுன்னொன்னே, அதுக்காக இப்படியாம்மா மறைப்பேன், என் புருஷனையும் என் குழந்தையும் நான் இப்படிமா மறந்தேன், நான்லாம் ஒரு பொண்ணே கிடையாதுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழறாங்க. அதை பார்த்து எல்லாரும் அவங்களுக்கு வந்து ஆறுதல் சொல்கிறாங்க. அடுத்து எல்லாருமே வந்து வெளியே வந்துடுறாங்க. விஜய் மட்டும் உள்ளே இருக்காரு. காவேரி வந்து அழுதுட்டு இருக்கிறத பார்த்த விஜய் வந்து அப்படியே வந்து காவேரியை வருடி கொடுக்குறாரு. காவேரி இங்கே பாரு காவேரி, நீ இதில் வந்து ஃபீல் பண்ணுறதுக்கு எதுவுமே கிடையாது. ஏன்னா வந்து இது தற்செயலாக நடந்தது, நீ வந்து எதுவுமே இதில் சம்மந்தப்பட்டவ கிடையாது, உன் மேலே எந்த தப்பும் இல்லை காவேரின்னொன்னே அப்படியே வந்து கையை பிடிச்சிட்டு அப்படியே காலில் விழுறாங்க. காவேரி என்னை மன்னிச்சிடுங்கன்னு. காவேரி என்ன பண்ணிகிட்ருக்க, இல்லைங்க நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணியிருக்கேன், உங்களை விட்டுட்டு நான் போயிடுச்சே, என்னை நினச்சி எனக்கே ரொம்ப அசிங்கமாக இருக்குங்க அப்படின்னு ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. காவேரி இதெல்லாம் ஃபீல் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை காவேரி, நீ தான் பழச விஷயம்லாம் தெரிஞ்சு போச்சுல, இப்போது உனக்கு ஏன் ஃபீல் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு காவேரியை. அடுத்து வந்து கொஞ்ச நேரத்துலேயே வந்து குழந்தை வந்து கதவை திறந்து பார்க்குறாங்க. அதை பார்த்து வந்து அம்மோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னோடனே அம்மா அப்படின்றாங்க. சந்தோஷம் தாங்க முடியல. காவேரி வா அப்படின்னு சொன்னோன்னே ஓடி வந்து கட்டிக்கிறாங்க. அம்மோ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு, நான் என்னை மன்னிச்சுடுடா, என்னை சாரிடா அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்லம்மா, உங்களுக்கு தான் எல்லாம் மறந்து போச்சுல, அதனால தான் நீங்கள் எப்போ என்னை ஏற்றுப்பீங்கன்னு காத்துட்டு இருந்தேம்மா, இப்போ நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா அப்படின்றாங்க. குழந்தைக்கு எவ்வளோ அறிவு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. காவேரி கிஸ் பண்ணுறாங்க குழந்தைய. அடுத்து விஜயும் வந்து அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. எல்லோரும் 3 பேரையும் சந்தோஷத்தை பார்த்து அப்படியே வந்து சாரதா வந்து கண்ணுந்து தண்ணியாக ஊற்றுது. அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. என் பொண்ணு அவளோட வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிட்டா, அவளுக்கு எல்லாம் ஞாபகம் வந்துச்சு, என் பொண்ணு வந்து புருஷனோடையும் குழந்தையோட சந்தோஷமாக வாழணும்னு ஆசைப்பட்டான், அந்த நாளை நீ கொடுத்துட்ட கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு கடவுளுக்கு நன்றி சொல்கிறாங்க சாரதா. அடுத்து வந்து எங்கள் தாத்தா எல்லாருமே வராங்க. இந்த உடனே எல்லாருமே சந்தோஷமாக வந்து ஹாலில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி காவேரிக்கும் விஜய்க்கும் சீக்கிரமாகவே கல்யாணம் பண்ணோம் அப்படின்னோடனே காவேரி வந்து எனக்கு கல்யாணமா அப்படின்றாங்க. ஆமாம், இங்கே பாருமா, இது உங்களுக்கு கிடைச்ச புது வாழ்க்கை, அதனால் இந்த கல்யாணத்தை நீங்கள் பண்ணிக்கணும், ரிசப்ஷன் கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு கிராண்டாக இந்த ஃபங்க்ஷனை பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், என் ஆசைக்கு குறுக்க நிற்க மாட்டீங்களான்னு சரின்னு சொல்லிட்டு விஜயும் காவேரி சம்மதிக்கிறாங்க. அடுத்து வந்து இது எல்லாமே எங்கே வந்து பண்ண போகிறோம் தெரியுமா, காவேரியும் விஜயும் சேர்ந்து அந்த வாழ்ந்து அந்த வீட்டால் தானே இப்போ காவேரிக்கு நினைவு வந்தது, அதனால் அந்த வீட்டில் தான் எல்லாமே நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னோட, தாத்தா அப்படின்றார் விஜய். ஆமாம் விஜய், அந்த வீட்டில் பண்ணணும் தான் எனக்கும் ஆசைன்னு, எங்களுக்கும் அதுதான் தாத்தா ஆசை, இப்போ அந்த வீட்டால் தான் காவேரிக்கு எல்லா ஞாபகம் வந்திருக்கு, அதனால் நீங்கள் சொல்கிறது கண்டிப்பாக நடக்கணும் தாத்தா, அந்த வீட்டிலே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொன்னோன்னே எல்லோரும் சந்தோஷப்படுறாங்க. காவேரியும் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதனால் வந்து ரிசப்ஷன் பண்ணிவிடுவோம், அதுக்கான வேலையெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னோன்னே காவேரி வந்து அதுக்கான வேலையெல்லாம் பார்க்குறாங்க. மெஹந்தி ஃபங்க்ஷன் முதல் நாள், 2வது நாள் வந்து கல்யாணம் பண்ணிடலாம் காலையில் அப்படி சொல்லிட்டு எல்லாமே வந்து பார்த்துட்ருக்காங்க. இங்கே வந்து சாரதா வந்து, காவேரி உனக்கு சந்தோஷம் தானேடி அப்படின்னோடனே, அம்மா என்னம்மா நீ கேட்குற, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா அப்படி சொல்லிட்டு வந்து விஜயை பார்க்குறாங்க. விஜய் சந்தோஷப்படுறாரு.